வெஹிக்கிள் இனோவா இருக்குது இல்லையா, இது என்ன நமக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணுங்க, பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்க்காக தான் வந்திருக்குது. பட் நம்ம அதுக்கு எதுக்கு வீலை கலட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பிரேக் வந்து கிளீன் பண்றோம் இல்லையா மேண்டேட்ரியா, அது ஏன், அதோட நெசசரி ஏன் அப்படின்னு வாங்க பாத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து வெண்டிலேட்டர் டிஸ்க்குங்க, டிஸ்க் பிரேக் தான். இதுல வந்து பிரேக் பேட் இருக்குது இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா செமி மெட்டல் தான் பண்ணிருப்பாங்க. இதுலயுமே அரமைடு மிக்ஸ் ஆயிருக்கும். இது வியர் ஆகுது பாத்தீங்களா, இந்த பவுடர் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வழியா கீழே விழுந்துருங்க. ஸோ அதனாலதான் ஃப்ரண்ட் வீல்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா, பிளாக் கலர்ல வந்து டெபாசிட் ஆயிருக்கு பாருங்க அலாயில. இது இந்த பிரேக் பேட் வந்து தேயிற அந்த பவுடர் தாங்க. பட் இதையுமே நம்ம வந்து சாண்ட் பேப்பர் போட்டு ரப் பண்ணுவோம். ஏன்னா இந்த பிரேக் பேடு வியராக அந்த பவுடர் வந்து இந்த பிரேக் பேடுக்கும் இந்த இருக்கு பாருங்க இப்படிதான் இருக்கும், அழுத்தி பிடிக்கும். இங்கதான் போய் பிரேக் பேடுக்கும் இந்த டிஸ்க்குக்கும் இடையில ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்குங்க. பிரேக்கோட எஃபெக்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இங்க வாங்க பின்னாடி பாத்துடலாம். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்குங்க. இந்த ட்ரம் பிரேக்ல அந்த மாதிரி வியர் ஆகும் இல்லையா, இது வந்து அஸ்பெட்டாஸ் டைப் பிரேக் ஷூ. இந்த பாருங்க, இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதா, இந்த பவுடர் மாதிரி இங்க பாருங்க கையில. இதுதாங்க, இது வெளியே போறதுக்கு பாசிபிள் இல்ல. இதை ஏன்னா இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, பிளாக்கா இருக்கா பிரேக் ஷூ வந்து, இங்க பாருங்க. இந்த ரப் பண்றோம் இல்லையா, ரப் பண்ணும்போது வெளியே வருது பாருங்க ஈஸியா. இதுதான், இதனாலதான் பிரேக் வந்து எஃபெக்டிவா இல்லாம இருக்கும். நம்ம ஹேண்ட் பிரேக் போடும்போது வீல் வந்து ஸ்லிப் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா, இது எல்லாமே இதனால தாங்க. இதையும் ரப் பண்ணணும் சாண்ட் பேப்பர் வச்சு. இந்த ரெண்டு இடத்துக்கும் தெரியுதா, ரப் பண்ணதுக்கும் ரப் பண்ணாததுக்கும் டிஃபரெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பவுடர் வந்து ஹீட் ஆகும் இல்லையா ஃபிரிக்ஷன்ல, அந்த ஹீட்னால இந்த பவுடர் வந்து திருப்பி இதுக்கு மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருங்க. பிரேக் வந்து எஃபெக்டிவா இருக்காது. இந்த ட்ரம் இருக்கு பாருங்க, இதுலயுமே ஸ்கோரிங் இருக்குதா, இதையுமே சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா ரப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இதனாலதான் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக் வந்து கிளீன் பண்ணிருங்க அப்படிங்க. அங்க வந்து பாருங்க. அதே மாதிரி சேம் டைம் இந்த கேலிப்பர் பின்னும் லூப்ரிகேட் பண்ணிடுறோம். எந்த இருக்கா ஃப்ரீயா, இது வந்து ரொட்டீனா நம்ம சர்வீஸ் பண்றதுனால நம்மளே லூப்ரிகேட் பண்ணிடுறோம். பட் ஆனா அது பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்காதுங்க. கிரீஸ் பாத்தீங்களா, கேலிப்பர் கிரீஸ் யூஸ் பண்ணிருக்கோமா, இது ஜாம் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க.